ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். 3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பேக் டெஸ்ட்டுன்ட்டு. அந்த 3 பேருக்கு மட்டும் தான் இந்த வீடியோ வந்து போட போகிறேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா தெரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு வந்து பேக் டெஸ்ட் வந்து அந்த 3 பேருக்கு மட்டும் கண்டிப்பாக போகும். ஸோ அந்த 3 பேர் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை வால்டாலிட்டி ஸ்டாக் தான். பட் இதுலேயே கொஞ்சம் என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா நார்மலான ஸ்டாக்கில் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப நார்மலாக இருக்கும். இதுமாதிரி ஹை வால்டாலிட்டி ஏற்ற இறக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படிலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்திருக்கான். இங்கே கீழே இருக்குல்ல, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போய் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அது கரெக்டாக வந்துடும். 2006 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக வந்துடுவோம். இந்த இடத்துக்கே கொண்டு போயிடும். எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோன்ட்டு அங்கே போய் கொண்டு போயிடும். ஸோ ஓகேங்களா, அதை ஒன்று இது பண்ணிக்கோங்க. இது ட்ரேடிங் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இது சூப்பராக இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி போகிறது போல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வேணுமோ அந்த டேட்டை கொடுத்தோம்னா அங்கே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொரோனா டேட் வந்து மார்ச் மாதம் 2021 வந்ததுன்னா 2020 மார்ச் மாதம் மிச்சம் எனக்கு கரெக்டாக அதை போய் கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ இது டெக்னாலஜி, இந்த அட்வான்ஸ் டூல் வந்து நல்லாயிருக்கு. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து டெய்லி வீக்லி மந்த்லி எப்படி வச்சாலும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பண்ணியிருக்க முடியாது தான். ஸோ இது தெரிஞ்சிருக்காது. புதுசாக ஐபிஓ வந்தனால புதுசாக வந்திருக்கான். பாருங்க 5 ரூபாய்க்கு வந்திருக்கான். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஃபஸ்ட் வந்திருக்கான். இது வந்து ஃபேக் அவுட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து கேப் டவுன் ஆக்கி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இது வந்து ஒரு நல்ல ஒரு அசைனிங் ட்ரையாங்கிளில் வந்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்தில் உடச்சி நல்ல ஒரு ஏற்றம். அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்க ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சின்ன ட்ரையாங்கிளாக வந்திருக்கான். அந்த அசைனிங் ஆங்கிள் நம்ம சொல்லியிருப்போம், அந்த ஹையர் லோ ஃபார்மேஷன். இங்கே இந்த லோ விட இந்த லோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் புல்லிஷில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்புறமா ஏறின ஏற்றம் வந்து நல்ல ஒரு ஏற்றம். இதில் இங்கேருந்து பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 120%. நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையே கிடையாது. 30-40% பெஸ்ட் தான். ஸோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைட்வேஸ். ஸோ இவன் எப்போல்லாம் சைட்வேஸ் போகிறானோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக ஏறிச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுமாரி ஃபாஸ்ட்டாக ஏறி அப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்கள். இப்போ இதுமாரி பாருங்கள், இதுமாரி ஏறி ஒரு கன்சல்டேஷன், திருப்பி இங்கே ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன். இதுமாரி போனால் தான் ஒரு ஸ்டாக் வந்து அதை வலுவாக்கிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் சப்போர்ட் வந்தால் கூட அது பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஏறி இருக்கான், இங்கே பாருங்கள் சப்போர்ட் வந்திருக்கான். சப்போர்ட் எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் ஏறி இருக்கான். ஏன் இது சப்போர்ட் எடுக்கிறான்னா இந்த ஒரு இது இருக்குல்ல, அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணிப்பான். அந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும். ஸ்ட்ரென்தன் பண்ணி அது கரெக்டாக இருக்கும். இது நிறைய ஸ்டாக்கில் நடந்திருக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். இதுமாதிரி நிறைய பார்ப்போம். ஏறும், சைட்வேஸ் போய் அதுக்கப்புறம் தான் ஏறும். அந்த சைட்வேஸ் நாள் பாருங்கள், இது பார்க்க ஐ சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நான் 51 நாள் வெயிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா இது பண்ணலாம். நான் நிறைய பொறுமையாக இருந்து நிறைய வாட்டி வர ப்ராஃபிட்டை விட்டுருக்கேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். கோல்கேட் எக்ஸாம்பிள். ஸோ பர்ஃபெக்டான கப் வித் ஹேண்டடு. பட் என்னால் பொறுமையாக இருக்கும் போது இறங்கினதுக்கப்புறம் நான் விற்றதுக்கப்புறமா அடுத்த 2வது நாள்லேருந்து ஏற ஆரம்பிச்சிட்டான். அதுதான் பெரிய கூத்து. ஸோ இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது. பட் ஆனால் இந்த கன்சல்டேஷன் வந்து டவுனில் உடைச்சான். ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை அப்படியே விட்டுற வேண்டியது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து 2000 இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 2008ஓட அந்த கிராஷ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குல்ல. ஸோ இது ஒட்டுமொத்த மார்க்கெட்டே அடி வாங்கிச்சு. ஸோ அப்படியே இறக்கி விட்டாங்க. இதில் நம்மளால் கண்டிப்பாக இது பண்ணுவேன். லைக் அந்த 2020 கொரோனா இருக்குல்ல, அதேமாரி தான். ஏன்னா என்ன நடக்கும்ன்றது அடுத்தது நமக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. ஓகே, இவனும் இறங்கியிருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஆயிருக்கு. பட் இதுமாரி குட்டி குட்டி கேனல் நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இந்த குட்டி குட்டி கேனல் வருதுல, இந்த குட்டி குட்டி கேனல் வரும்போது நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே உட்காந்துடணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிற்கிற குதிரை. அதில் போய் ஏறி உக்காந்துக்கிட்டிங்கன்னா அவன் ஓடும்போது ஃபாஸ்ட்டாக ஓடுவான். உங்களோட என்ன ஆகுதுன்னா டைட்டாக பிடிச்சிக்கணும். அவங்கள ப்ராஃபிட் பண்ணி விட்ருவான். அதுக்கு தான் பெஸ்ட்டு. நீங்கள் விட்டிங்கன்னா கீழே இறங்கிடுவீங்க, அவ்வளோதான். இதுவே நீங்கள் இங்கே ஓடும்போது ஏறினீங்கன்னா திடீர்னு கீழே இறக்கி விட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் நிற்கிற குதிரையில் ஏறிடுங்க, பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷன். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் அப்படியே போயிருக்கான். ஸோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு லேர்னிங் இருக்குது. என்ன லேர்னிங் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் ஹையர் லோ ஃபார்மேஷன். இங்கே இருக்குல்ல, ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருக்கும். இங்கே 1 2 3
ஸோ இந்த 3 உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனில் பாருங்கள், இங்கே வந்து எத்தனை நாள் பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை நாள், 90 நாள். இந்த 90 நாளுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உடைச்சதுக்கப்புறம் கூட ஒரு 50 நாள் இருக்குது. ஸோ இந்த 50 நாள் கிட்டத்தட்ட ஒரு 150 நாளைக்கு 160 நாளைக்கிட்ட உங்கள் ஸ்டாக் வந்து இதுவாக இருக்கும், உங்களுடைய கேஷ் வந்து ஹோல்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 30%. ஸோ கொஞ்சம் இதுவாக இருக்கும். இங்கேருந்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 40% வரும். எஸ், 35%. பரவாயில்ல, குட் ரிட்டர்ன் தான். 150 நாளில் நல்ல ரிட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா கீழே உரைச்சிட்டான். ஸோ இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சதுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. இங்கே ஒரு ஃபேக் அவுட் நடந்திருக்கு பாருங்கள், இதுதான் ஒரு இது. இந்த ஃபேக் அவுட் பாருங்கள், உரைச்சான், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இறக்கி விட்ருக்காங்க. இந்த பாருங்க ரெட் கேனல். இதுமாதிரி ரெட் கேனல் வந்ததுன்னா பாருங்கள், அப்புறம் பாருங்கள் ஒரு புல் பேக் வந்து அப்புறமே ஃபுல்லாக கீழே இறக்குவாங்க. இது நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். இந்த மாரி கேண்டில் வந்ததுன்னா நல்லா இறக்குவானுங்க, ஏற்றிட்டு திருப்பியும் இறக்குவானுங்க. ஸோ இது புல் பேக்கை தான் சொல்ல முடியும். இந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா இந்த புல் பேக்குன்றது நம்ம புல்லிஷாக எடுத்துக்க முடியாது. ஒரு நல்ல ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பயஸ் உள்ள வர தான் செய்வாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அடிச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்டை நல்லா. போன வீடியோலேயும் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக இருக்கிறது நல்லது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2014 கரெக்டாக 2013 ஒரு கன்சல்டேஷன் வந்திருக்கும். அப்போ தான் மோடி வந்து வர ஆரம்பிச்சிருப்பார் 2014 அப்புறமா. இது அங்கேருந்து தெரிய ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா இவன் பொலிட்டிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சதுனால இவன் நல்ல ஒரு ஏற்றம். 128%, 80 நாளில் சரியான ரிட்டர்ன். அப்புறம் நல்ல சர்வீஸ், திருப்பி ஒரு நல்ல சர்வீஸ் ஏறினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கூட பாருங்கள், அமைதியாக அவன் பாட்டுன்னு 133 நாள் கன்சல்டேஷன். இது மாதிரி நல்ல ஒரு 100-150 நாள் கன்சல்டேஷன் ஆகிற ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருங்க. எடுத்திங்கன்னா ஒரு நல்ல பர்சன்டேஜ், ஒரு 30% இருக்கலாம். அதுவும் பாருங்கள், உரைச்சதுக்கப்புறம் கூட ஏறி திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் போகிறான் ஒரு 48%, நல்ல ரிட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இதுவாகி இருக்குது. ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஆகி திருப்பி கீழே வந்திருக்கான். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகும்போது அப்புறம் ஃபுல்லாக அப்படியே இறக்கி விட்டானுங்க. இங்கேயும் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், நல்ல இறக்கும், திருப்பியும் பாருங்கள் ஒரு கேண்டில் புல் பேக். அதுவும் இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக டச் பண்ணும். இதை டச் பண்ணிச்சுன்னா அப்போயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த புல் பேக் நல்ல ஒரு இதுன்ட்டு. இங்கெல்லாம் ஈஸியாக நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஆப்ஷனில் இருந்துலாம் அழகாக இது பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், அந்த புல் பேக் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதை வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்னுக்கு வரும். அந்த புல் பேக் கான்செப்டை மட்டும் நல்லா வரும், உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நிறைய வாட்டி நடந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள், கீழே இறக்கியிருப்பாங்க, அப்புறம் ஏற்றி அப்புறம் சைடு வச்சு கொண்டு கீழே இறக்கியாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, பட் அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது ரிட்டர்ன். ஸோ இதுவும் ஒரு இது தான், பட் பிரேக் அவுட் நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகி திருப்பியும் பிரேக் அவுட் ஆகும். அப்புறம் இதில் ரொம்ப ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்துருக்கேன். இதுமாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் பார்த்துருக்கேன். பட் இங்கே என்னென்னா இந்த ஸ்டாக்கில் ட்ரெண்ட் லைனே வந்து ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா வந்து இருந்திருக்கும். இங்கே போட்டிருக்க பாருங்கள், இது வந்து நான் புதுசாக இது வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து லேர்ன் பண்ணது. ட்ரெண்ட் லைன் ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து ஒரு லாங் கன்சல்டேஷனில் இந்த ட்ரெண்ட் லைன் அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்குங்களா. அப்புறம் பாருங்கள், உடச்சிருப்பான், ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனே மேலே வந்திருக்குமாண்ணா, திருப்பியும் இதுவாகும், திருப்பியும் மேலே வரமாட்டான், அப்புறம் உடச்சிருப்பான். அப்புறம் பாருங்கள் கன்சல்டேஷன் கரெக்டாக இங்கே பாருங்கள் டச் பண்ணி திருப்பி மேலே போயிடும், திருப்பியும் இது பண்ணியிருப்பான். இது பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் ட்ரெண்ட் லைன் ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா. ஸோ இது வந்து அழகான ஒரு மெத்தடு. இது வந்து லேர்ன் பண்ணுது. நான் எப்போவுமே இதில் தான் பார்த்துருக்கேன். எதில் பார்த்துருக்கேன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா பார்த்துருக்கேன். முதல் தடவை ட்ரெண்ட் இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணும்போது நான் இதில் வந்து புதுசாக கற்றுக்கிட்டேன். இதுமாரி அழகாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு தான் பேக் டெஸ்ட் பண்ண போகிறது. நீங்கள் 2 விஷயம் தான் பண்ணணும் மார்க்கெட்டில். ஒன்று பேக் டெஸ்ட்டு, 2வது ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுறது. ஓகேவா, இந்த 2 பண்ணிட்டீங்கன்னா போதும். டெய்லியும் ஒரு ஸ்டாக் எடுங்க போதும். எனக்கு ஏற்கனவே டிப்ஸ் சொல்லி கொடுத்துருங்க, அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன் இந்த இதில் வந்து பாருங்கள் 90 நாள் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 90 நாள் வரும் போல. ஓகே, ஒரு 95 நாள் 97 நாள் கிட்ட வரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்ன் 2018 ஒரு நல்ல ரிட்டர்ன், 10 நாள்லேயே 57%. இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஹை வால்டாலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கன்சல்டேஷன். இங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன், எத்தனை நாள் கன்சல்டேஷன் பாருங்கள். இங்கேருந்து நவம்பர் 18 ஆரம்பிச்சிருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் நினைக்கிறேன் கன்சல்டேஷன். ஓகே, ஒரு 400 நாள் கன்சல்டேஷன் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா கிராஷ். இந்த இடம் வந்து நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. கொரோனா வந்து கிராஷ் ஆகிருந்தது. ஸோ இதை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் விற்கிறனால இவனும் விற்றுருப்பான். இந்தியன் ஸ்டாக்கும் விற்றுருப்பாங்க. இங்கேயும் பாருங்க ஒரு இறங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு இறக்கம். ஒரு க்ரீன் கலர் கண்டிப்பாக வரும். திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேனல் பட்டனில் வந்திருப்பான். இந்த சேனல் பட்டனுக்குள்ள இந்த சேனல் பட்டன் அழகாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பட்டன், சூப்பரான ஒரு ஃப்ளாக் பட்டன். இந்த ஃப்ளாக் பட்டனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அச்சீவ் ஆயிருக்கும். இது எங்கேருந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போட்டிங்களா, இங்கேருந்து போட்டிங்கன்னு வச்சிங்களேன், போட்டு அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு மேலே வச்சுருங்க. இங்கே வைங்க. இப்படி வச்சிங்கன்னா அதுக்கான டார்கெட் வந்து வரும். ஓகேங்களா, பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் கொஞ்சம் இங்கேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே வச்சுருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு டார்கெட் வச்சிங்கன்னா போதும். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், 26-30% குட் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஏறிட்டான். ஸோ இது இங்கெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது எப்படி போகணும்னு நம்மளுக்கு தெரியாது. அமைதியாக இருந்து விட்டுறது நல்லது. அப்படி இல்லையா ஹோல்ட் பண்ணிடுங்க ஸ்டாக், அவ்வளோதான். ஏன்னா அங்கெல்லாம் பாருங்கன்னா எதுவுமே தெரியல பாருங்கள். உங்களுக்கு இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த இடம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிடும். பட் அதுவும் ஒரே நாளில் ஆச்சு விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அமைதியாக இருக்கிறது. இதுமாதிரி நீட் கன்சல்டேஷன் வரணும். கன்சல்டேஷன் வந்து போனீங்கன்னா பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த கன்சல்டேஷனை பாருங்கள். இந்த கன்சல்டேஷன் இங்கே போயிட்டோம். இங்கே பாருங்கள், அழகாக கன்சல்டேஷன் வந்துடும். இங்கேருந்து எத்தனை நாள் பாருங்கள், ஒரு 300 நாள் கன்சல்டேஷன். அதை உடைக்கும் போது ஒரு நல்ல ரேலி கொடுக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். சும்மா இந்த ஒரு 90 நாள் ஒரு 20 நாள் 30 நாள் கன்சல்டேஷன்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ஒரே நாளில் 2 நாளில் வச்சுருவானுங்க. நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திருப்பியும் அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகி ஒரு இதுவாகி. ஸோ ஸ்டாக் வந்து எப்போவுமே உரைச்சானா ஸ்பீடாக ஏறாது. அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அதை மாதிரி பார்த்துக்கிட்டு பார்க்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ், 70 நாளில் 79 நாள் 73%. ஒரு நாளைக்கு 1% ஏறி நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2023 ஜனவரியில் இண்டென்ஸ்மக் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேயே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் உடைக்கும் போதே நம்ம இது வாங்கிக்கலாம். இங்கேயும் ஒரு என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், ஒரு புல் பேக் நடந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல புல் பேக் நடந்திருக்குங்களா. ஸ்டாக் உடைச்சதுன்னா புல் பேக் ஆகாமல் அது இதுவாகாது. நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா புரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இறக்கி விட்டானுங்க. திருப்பியும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி குட்டியாக கேண்டில் வந்திருப்பான். இந்த எல்லாம் நான் வெயிட் பண்ணி தான் பார்த்துருந்தேன். பட் ஆனால் ஒரே நாளில் 2 நாளில் ஆச்சானுங்களா, இதெல்லாம் ஸ்டாக் எடுக்க முடியாது. அமைதியாக வேடிக்கை பார்க்குறது நல்லதுன்ட்டு இது பண்ணிவிட்டு, அதாவது நியூஸ் வந்தது. யாருக்கு சப்போர்ட் வேணால் அதானி என்டர்பிரைசஸ்க்கு சப்போர்ட்டிவாக நியூஸ் வந்தது. அவங்க எதுவும் ஃப்ராட் பண்ணல அப்படின்ற மாதிரி நியூஸ் வரவே உடனே ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. இது நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். பட் ஆனால் 2 நாள் ஆச்சுன்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த குட்டி குட்டி கேண்டில் வச்சு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குட்டியாக இருக்குல்ல இந்த கேண்டில், இங்கெல்லாம் பாருங்கள் ட்ரேடே நடந்திருக்காது. அப்போ இருக்கும்போதே நம்ம போய் வாங்கி வச்சுக்கணும். சின்னதாக ஸ்டாப் லாஸ் போட்டு அமைதியாக உட்காந்துரு நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பாருங்கள், இப்போது இங்கே திருப்பி ஒரு கன்சல்டேஷனாக இருக்கும். இது கரெக்டாக December 1 நினைக்கிறேன். எஸ், December 1. ஆமாம், இது நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம சென்னையில் பயங்கரமான மழை, சரியான மழை. அதனால் 2 நாளாக கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில். அப்புறமா ஏறுறதுக்கப்புறம் பார்க்குறேன் நல்ல ஒரு ஏற்றம். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பாருங்கள், June 5 மட்டும் பாருங்கள், இது ஒரு 16% ஆச்சு விட்டானு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு நல்ல கன்சல்டேஷன். இப்போ வந்து ஒரு எங்கே இருக்கான் பார்த்தீங்கன்னா இது நீட் கன்சல்டேஷன். இது வந்து எக்ஸ்டென்ஷன் சேனல் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்கே சேனலில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வாங்குவாங்க. பட் இவன் பார்த்தீங்கன்னா கீழே வாங்குவாங்க, இங்கே மேலே விற்றுருவாங்க. கீழே வாங்குவாங்க, மேலே விற்றுருவாங்க. இங்கே கீழே வாங்குவாங்க, மேலே விற்றுருவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்தான்னு வச்சிங்களேன், நானே ட்ரை பண்ணுவேன். சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுவேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வரட்டும், இங்கே வந்ததுன்னா ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதான் அவனுக்கு ரிட்டர்ன். இங்கேருந்து பாருங்கள் எத்தனை ரிட்டர்ன் பாருங்கள், எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், 35%. இதுமாரி சேனலுக்குள்ளே ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரேட் எடுத்திங்கன்னு வச்சுக்கலாம், நம்பகத்தன்மை வந்து அதுக்கும் கண்டிப்பாக அங்கே வரைக்கும் போகும். ஏன்னா இங்கேருந்து டச் லைன் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் டச் ஆகிட்டே இருக்கான்.
ஸோ உடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இங்கேயே வித்துட்டு வர்றது நல்லது தான். இங்கேயே 36%ன்றது குட் ப்ராஃபிட் தான். ஏன்னா ஃபாஸ்ட்டாவே ஏறிடும். ஒரே நாளில் கூட பாருங்க எத்தனை பாருங்க ஒரு 10 நாளில் கூட ஏற்றிடுவானுங்க. இது எலெக்ஷன் டைம்ன்றனால ஏற்றிருக்கானுங்க. பட் இங்கேருந்து பொறுமையாக ஆகும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதமாவது ஆகும். ஸோ கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுமாரி தான் பேக் டெஸ்ட் பண்ணணும். எப்போவுமே சொல்கிறது தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக் வந்து ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.